எனக்கு வந்து அது அவருக்கு ஆப்டான விசில் சின்னம் வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் விசில் சின்னம் கொடுத்தோடனே வேர்ல்டு முழுக்க டக்குன்னு பரவிடுச்சு. ஏன்னா விசில் போடு அந்த மாதிரி போயிட்டாங்க எல்லாரும் உட்காந்து. அது ட்ரெண்டிங் ஆயிடுச்சு சீக்கிரமா. இவர் கேட்டவொடனே கிடைச்சது இது ஒன்று மட்டும்தான். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும். பட் ஆனால் விசில் சின்னம் கேட்டவொடனே வந்து தந்திருக்காங்க. உள்ள யாரோ ஒருத்தர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விஜய் பேனா யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அதனால சீக்கிரமா கொடுத்துருவாங்க. சந்தோஷமா தான் இருக்குது. அவருக்கு அந்த விசில் கொடுத்ததுக்கு சந்தோஷமா தான் அது பார்த்தீங்கன்னா தளபதிக்கு வந்து விசில் சின்னம் கொடுத்தது ப்ளஸ் தான். ஏன்னா ஏடிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டல்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அதே மாதிரி டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு பிராண்ட் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி விஜய்க்கும் ஒரு பிராண்டுனா விசில் சின்னம் வந்து கரெக்டாக இருக்கும். அவருக்கு வந்து பொது சின்னமாக கொடுத்துருக்காங்க. இதுவே அவருக்கு வந்து நிரந்தர சின்னமாக கொடுத்தாலும் அவருக்கு வந்து ப்ளஸ் தான். விஜய்க்கு விசில் சின்னம் கொடுத்தது மக்கள் எதிர்பார்த்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவர் நிறைய படத்துல வந்து விசிலை பத்தி தான் பாடி இருக்கிறாரு. அதே மாதிரியே விசில் சின்னமும் வந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா இந்த விசில் சின்னம் கொடுத்த உடனே அந்த அளவுக்கு மற்ற சின்னம் கொடுத்துருந்தா எல்லா இடத்துக்கும் ரீச் ஆயிருக்குமான்னு தெரியல. ஆனா இந்த விசில் சின்னம் கொடுத்த உடனே எல்லாத்துக்குமே ஒரு 1 hour 2 hourல ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். நல்லது தான், எல்லாத்துக்கும் ஒரு தேவையான விசில் தான் இது. ஒரு அர்ஜென்ட்டு கூப்பிடலாம், எதுங்க இருந்தாலும் கூப்பிடலாம். நல்ல விசில் சின்னம், நல்ல சின்னம் தான். மக்கள் மோஸ்ட்லி அந்த விசில் சின்னம் தான் எல்லாரும் இருப்பாங்க. ஏன்னா நான் முன்னாடியே வந்து யூஸ்லெஸ் சேனலுக்கு வந்து அந்த விசில் சின்னம் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து அதே மாதிரி தான் கொடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வருத்தம் என்னன்னா அந்த விசிலை வச்சுட்டு பொதுமக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா அதனாலேயே விஜய் ஃபேன்ஸ்க்கு வந்து கெட்ட பேர் வந்து அவருக்கு தான் ஆகுது. ஏன்னா இவங்க பண்ணுற சின்ன சின்ன தப்புகள்லாம் அவருக்கு தான் வந்து பெரிய பிரச்சனை ஆகுது. அதனால் அந்த தப்புகள் பண்ணாமல் நம்ம செலிப்ரேஷன் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓவர் அலப்புற பண்ணால் மறுபடியும் தூக்கிட்டு வந்து அந்த இது சினிமா மாதிரி தான் ஆயிரும். அதனால சினிமா வேற அரசியல் வேறன்னு எப்போ பிடிக்கிறாங்களோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மாதிரி அது பாரு சின்ன சின்ன கட்சிக்கு வந்து பொறாமையா இருக்கும். என்னடா எடுத்தோடனே இவருக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவ் நடக்குதுன்னு சொல்ற மாதிரி நினைப்பாங்க. அது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி இவருக்கு வந்து கொடுத்தாங்க. நான் சின்னமே கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததுனால இவருக்கு வந்து கடைசி நேரத்தில் கட்சியே பதிவாகலன்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைச்சேன். ஆனால் எதிர்பார்த்த சின்னதை கொடுத்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு இப்போ இதில் சொல்லியிருக்காரு, ஆதவ் சொல்லியிருக்காரு, அந்த தேர்தல் ஆணையத்தில் கூட விஜய் ரசிகர் ஒருத்தர் இருக்கிறாரு போல, இவருக்கு வந்து விசில் சின்னம் கிடைச்சிச்சுன்னு சொல்லிக்கிறாரு. அப்படிதான் நடந்திருக்கும் போல இவருக்கு விசில் சின்னம் கிடைச்சது. அதே மாதிரியே இப்போ இருக்கு. மக்களுக்கும் விசில் சின்னம் வந்து அப்பையில இருந்தே இப்போ யார் எடுத்துக்கிட்டிங்கனாலும், பஸ்ஸில் எடுத்துக்கிட்டிங்கனாலும், இதில் எடுத்துக்கிட்டிங்கனாலும், எங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு செக்யூரிட்டி ஆகட்டும், யாராக இருந்தாலும் விசில் சின்னம் தான், விசில் தான் கையில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு விசிலு அப்படின்னா எல்லாத்துக்குமே உடனடியாக ரீச் ஆகிற சின்னம் இந்த விசில் சின்னம் தான் அப்படின்ட்டு சொல்லலாம். மக்கள் கூட்டம் நிறைய வராங்க, எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் ஓட்டு போடுவாங்கண்ணே. கண்டிப்பாக போடுவாங்க. அது கணிப்பு பண்ண முடியாது நம்மளால. அது மக்களுக்கு ஓட்டு போட்டா ஆச்சு, போடலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் கூட்டம் சேருது, கூட்டம் சேர்ற அளவுக்கு ஓட்டா மாறினா பரவாயில்ல. இல்லை இப்போ விசில் சின்னம் கூட அந்த ரோலர் சின்னமும் இந்த விசில் சின்னமும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பொதுமக்கள் இதை கரெக்டாக பார்த்துட்டு போய் தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் ஓட்டு போடுங்க, அதுதான் நான் சொல்லுவேன். அது யாருக்கு ஓட்டு வரீங்களோ போடுங்க. டிஎம்கே போடுங்க, ஏடிஎம்கே போடுங்க, நம்ம சீமானு கூட போடுங்க, நம்ம விஜய் கூட போடுங்க. பட் ஆனால் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாமல் மட்டும் இருந்துட்டு நம்ம ஜனநாயக கடமையை வந்து முடிக்காமையே நம்ம வந்து இன்னும் ரொம்ப நாளாக வாழ்ந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருத்தமாக இருக்குது. மற்றபடி எல்லாரும் போய் ஓட்டு போட்டால் தான் நம்மளோட உரிமை. அதை ஓட்டு போட்டுட்டு நம்ம மாட்டு கேட்டு போயிட்டே இருக்கலாம். போய் நோட்டாவில் போட்டு யாருக்கு யூஸு? அதனால் இப்போ நோட்டா கூட தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கட்சிக்கு போட்டு போயிடலான்னு. ஏதோ ஒரு கட்சிக்கு போட்டு போங்க, உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு நீங்கள் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 3 to 4% வரலாம். ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு எனக்கு வந்து 98% வாய்ப்பு இல்லை, 2% வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும். எல்லா எலெக்ஷனையும் பார்த்தீங்கன்னா 70% 75% அப்படிதான் ஓட்டு எல்லாம் பூலிங் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு 99% பேர் ஓட்டு போட்டால் மட்டும்தான் வேற ஏதோ ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும். மற்றபடி எப்பயும் போலயே காசு வாங்கி மட்டும் ஓட்டு போட்டுக்கிட்டு ஒரு 66% 70% மட்டும் ஓட்டு போட்டாங்கன்னா இருக்கிற வச்சு தான் மாறி மாறி வரும். விஜய் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு 20-10 தொகுதியாக ஜெயிக்கணும்னா ஒரு 99% பேர் ஓட்டு போடணும். ஏன்னா போடாதீங்க போட்டால் தான் ஆட்சி இதான் நடக்கும். ஏன்னா ஐடியில் வேலை பார்க்குறீங்கலாம் வந்து ஓட்டு போகிறதே இல்லை. அவங்களாம் எதுக்கிட்டா ஓட்டு போட்டுக்கிட்டுங்கிற மாதிரி நிறைய பேர் ஓட்டு போகிறதில்ல. அவங்களாம் வந்து ஓட்டு போட்டால் தான் கள்ள ஓட்டு வராமல் இருக்கும், ஆட்சி மாற்றங்கள் நடக்கும். ஓட்டு பிரியும், கொஞ்சம் எல்லா ஓட்டுமே கொஞ்சம் பிரியாதெல்லாம் இருக்காது, பிரியத்தான் செய்யும். அது
அவங்க இதுல எப்படி இதோ கையில இருக்குது எப்படி அவங்க சின்ன ஃபர்ஸ்ட் போட்டது வந்து மாற மாட்டாங்க. ஆனா புதுசா மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப இளைஞர்கள் இப்ப இருக்கிற இளைஞர்கள் மாறலாம் மாறலாம். அது சொல்ல முடியாது. இல்லை, மக்களுக்கு பெஸ்ட் தான். ஒரு தேர்ட் ஆப்ஷன் ஒன்று வருது. நம்ம இத்தனை நாளாக ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று டிஎம்கே கூட, இல்லைன்னா ஏடிஎம்கே போடுவோம். அதுக்கப்புறமேட்டு கமல் வந்தார். கமல் வந்து ஒரு 8% மட்டும் வாங்கினாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அவராலையும் அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல, போய் திமுக ஜாயின் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு நம்ம சீமான் ரொம்ப நாளாகிறாரு, எதுக்கு இருக்காருன்னு தெரியல கட்சியில். அவர் 8%லேருந்து இப்போ அவர் பேசின பேச்சுக்கள் இப்போ 2% கூட வருமானு தெரியல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் தனியாக நிற்கிறது தான் பரவாயில்ல. ஏன்னா இப்போ விஜயகாந்த் சேர்த்தனாலுமே இப்போ விஜயகாந்த் சேர்ந்துக்கிட்டாருன்னா விஜய் வந்து கொஞ்சம் ஓட்டு அதிகமாக இருந்தா விஜயகாந்த் சைடு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் சேர்ந்தால் தான்ப்பா இவர் இவ்வளோ ஓட்டு வாங்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதனால அவர் தனியாக நின்று ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து பவரை காட்டணும். அப்புறமேட்டு கூட்டணி 2031 இவரை தேடி நிறைய கட்சி வரும். 2031 இவர் சிஎம் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. 2031 அது மக்கள் ஓட்டு போடுறத வச்சு தான் கணக்கு எடுக்க முடியும். நாமளே சொல்லிட்டு நம்ம மாட்டிக்கூடாது எதுலையும். காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. சில பேர் காசுக்குன்னு போறாங்க, சில பேர் காசு இல்லாத செய்யறாங்க, கட்சிக்கு செய்யறாங்க. சில பேர் எல்லாம் கோட்டர் பிரியாணி கூட போறாங்க தான் எல்லாம். அப்படின்னு நடக்கிறது தான். அது நம்ம தெரிஞ்சது தான். அது தெரியாதுல நம்மளுக்கு. எல்லாம் தெரிஞ்சது தானே. அது நம்ம தெரியாத இருக்குது. அது அவருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்னால டக்குன்னு யாரும் டக்குன்னுலாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் அடுத்த எலெக்ஷன்ல வேணா ஓட்டு போடலாம் எல்லாரும். கேள்விப்பட்ட வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க ஃபேன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே நாங்கள் இல்லை, அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க காசை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த பக்கம் போய் போட்டுருவீங்க. அது வேற ஒரு பக்கம் இதுல. ஏன்னா எல்லாருமே வந்து நாங்க இப்ப கூட போய் ஒரு பார்ட்டி பிடிச்சி கேளுங்க, எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்கன்னா டிஎம்கே ஓட்டு போடுவேன், இல்லை ஏடிஎம்கே ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். ஒன்று சூரியனுக்கு போடுவாங்க, இல்லைன்னா அந்த ரெட்டையில எங்க இருக்குது அதை பார்த்து போட்டுருவாங்க. இவ்வளவுதான் அவங்களோட அறிவு, அவ்வளவுதான் இருக்கு. நம்ம இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரோம். ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனும் நம்ம ஃபேன்ஸ் சில பேர் பண்றது வந்து அந்த அலப்பறையை பார்த்தோன்னா கண்டிப்பா இதுக்கும் கூட ஓட்டு போடுவோம்னுலாம் தெரியல. அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் எலெக்ஷன் முடிகிற மாதிரி கொஞ்சம் அமைதியா இருக்கேன் அப்படின்னு தான் தோணும். அது மக்கள் கையில இருக்கு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மாதிரி. என்னது என் மைண்ட் ஆஃப் வியூல வந்து யார் வேணா ஜெயிக்கலாம். பசங்க எல்லாம் பிடி பசங்க எல்லாம் இருக்கிறானுங்க. விஜய் ரசிகரா இருக்கிறானுங்க. எல்லாமே நிறைய பேர் இருக்கிறானுங்க. பசங்க இருக்கிறானுங்க. பெரியவங்க அவங்க எந்த கட்சியில இருந்தாங்களோ அந்த கட்சியில் அப்படி இருக்கிறாங்க. சின்ன பசங்க இப்போ வரவனுங்க இப்போ விஜய் கட்சியில இருக்கிறானுங்கலாம். எனக்கு தெரிஞ்சா ஒரு 8% இந்த தடவை வாங்கலாம். ஏன்னா ஒரு மெஜாரிட்டி காமிக்கலாண்ணே. நாம எவ்வளோ பர்சன்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஜாரிட்டி காமிக்கலாம். அது காமிச்சாவே போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம எலெக்ஷன்ல தோக்கிறோமோ ஜெயிக்கிறோமோ அது அடுத்த விஷயம். நமக்கு பர்சன்டேஜ் ஒன்று காட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அடுத்த தடவை கொஞ்சம் தைரியமாக பேசலாம். இது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். ஏன்னா சீமான் இதுவரையும் அதை வச்சு தான் ஓட்டிட்டு இருக்கிறாரு. பட் ஆனால் இவங்க அப்படி இல்லை. நம்ம தளபதிக்குன்னு ஒரு இது இருக்குது, ஒரு க்ரௌடு இருக்குது. அந்த க்ரௌடு இந்த பர்சன்டேஜ் காமிச்சாவே போதும். 3000க்கு வருவார் எல்லாம் வருவாருக்கு. இப்ப கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். எல்லாம் கூட்டணி அவங்க எல்லாம் இப்போ பிரிச்சுட்டாங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட்லேயே கூட்டணி சேர்ந்துருக்கலாம். அது இப்போ கடைசி டைம்லலாம் அவங்க சேர்ந்துட்டாங்களா, கூட்டணி எல்லாம் வச்சுட்டாங்க எல்லாம் ஓரளவுக்கு. இப்போ வந்து ஆண்டவ மனசு வச்சா மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டா ஒரு எதிர்கட்சியா வரலாம். அட்லீஸ்ட் விஜய் நிற்கிற தொகுதி ஜெயிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 10 தொகுதியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யங்ஸ்டர் எப்படி எந்த ஓட்டு பிரிக்க போகுதுன்னு தெரியல. எலெக்ஷனாக தான் தெரியும். ஏன்னா ஏடிஎம்கே கேட்டால் டிஎம்கே ஓட்டு தான் பிரிக்குன்னு சொல்றாங்க, டிஎம்கே கேட்டால் ஏடிஎம்கே ஓட்டு தான் பிரிப்பார்னு சொல்றாங்க. ஆனால் மக்கள் அவங்க சொல்ற மாதிரி வீட்டுக்கு ஒரு ஓட்டுக்குன்னு சொல்றாங்க. அந்த கணக்குப்படி பார்த்தா 2.25 கோடி பேர் வந்து ரேஷன் கார்டு இருக்கு. ஒரு ஓட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டுனாலும் 2 கோடி பேர் ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் என்னாலும் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து டிஎம்கேல இருந்தும் ஏடிஎம்கேல இருந்தும் விஜய் கட்சிக்கு வந்திருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி அவங்க அங்கே இடம்லேருந்து இங்கே வராங்க. ஏதோ ஒரு அடைக்கல் முச்சேரி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வராங்க எல்லாம். நீங்க யாருங்க? நம்ம பொதுவாக எல்லாத்துக்குமே பொதுவாக போடுவோங்க. எதுக்குன்னு இதுக்குன்னு இல்லை, நம்ம பொதுவாக போடுவோம். நம்ம இல்லை வீட்டில் இல்லை, பொதுவானா நம்ம வீட்டில் ஒரு 10 ஓட்டுக்குன்னா அவங்க 3 ஓட்டு 2 ஓட்டு கலந்து போடுவோம். நம்ம ஒரு விருப்பம். ஆமாம், போடலாம் இருக்கும். 2026 கொஞ்சம் வித்தியாசமான எலெக்ஷனாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஓட்டு போடுங்க. அது நீங்கள் ஏடிஎம்கே போட்டாலும் சரி, டிஎம்கே போட்டாலும் சரி, சீமானுக்கு போட்டாலும் சரி, இல்லை விஜய்க்கே போட்டாலும் சரி, அனைவரும் ஓட்டு போடுங்க. அதான் நம்மளோட உரிமை.